அரசு மருத்துவமனை மருத்துவர் அறுவை சிகிச்சை அறையில் பெண் செவிலியரிடம் அத்துமீறி ஆபாசமாக நடந்து கொண்ட சம்பவம் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவின் தலைவராக பணியாற்றி வருபவர் மருத்துவர் சுப்பையா சண்முகம். இவர் தொடர்பான கடிதம் ஒன்று தந்தி தொலைக்காட்சிக்கு கொரட்டூரில் இருந்து வந்தது. அதில் மருத்துவர் சுப்பையா சண்முகம் அறுவை சிகிச்சை அறையில் பெண் செவிலியருடன் ஆபாசமாக இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் முகம் சுளிக்க வைத்ததுடன் மட்டுமல்லாமல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் ஏராளமான நோயாளிகள் காத்து கிடக்கும் நிலையில் செவிலியர் உடை மாற்றும் அறையில் ஒரு டாக்டரே அத்துமீறி அந்தரங்க லீலையில் ஈடுபட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒளிபரப்ப முடியாத அளவிற்கு அருவருக்கத்தக்க வகையில் உள்ள அந்த வீடியோ தொடர்பாக மருத்துவர் சுப்பையா சண்முகத்திடம் விளக்கம் கேட்க முயன்றபோது அவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக ராயப்பேட்டை மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ஆயிஷா விசாகா கமிட்டிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். விசாகா கமிட்டி உறுப்பினர்கள் மருத்துவர் சுப்பையா சண்முகத்திடம் 3 கட்டமாக விசாரணை நடத்தியுள்ளனர். இதனிடையே மருத்துவர் சுப்பையா சண்முகம் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டின் அருகே உள்ள வயதான பெண் வீட்டின் முன்பு சிறுநீர் கழித்ததற்காக சிறை சென்றார். இதன் காரணமாக துறை ரீதியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் பாலியல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் மருத்துவர் சுப்பையா. மேலும் அவர் அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் என்ற அமைப்பின் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.